சென்னை பல்லாவரத்தில் மனைவி மீது ஆசிட் வீசிய கணவரை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் கண் பார்வை இழந்த பெண். இதை பற்றி பேசலாம். ஒருத்தர் அந்த நியூஸ் போட்டிருக்காரு. ஸோ அது கமெண்ட் அது போஸ்ட் போட்டிருக்காரு. அந்த கமெண்ட் கீழே கொடுக்குறப்பாங்க. இங்கே எது நடந்தாலும் ஒரு பொண்ணு தான் குற்றவாளியாக பார்க்குறாங்க. அந்த பொண்ணு தப்பே பண்ணறனாலும் சரி, அந்த பொண்ணு தான் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறதும் சரி, ஜட்ஜ் பண்ணுறதும் சரி. என்ன விஷயம்னு கூட தெரியாமல் அதை அந்த பொண்ணு தான் தப்பு பண்ணியிருக்கோம், அந்த பொண்ணு மேலே தான் ஏதோ மிஸ்டேக் இருந்திருக்கோம், அதனால தான் இப்படி பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஒரு பையனை குறை சொல்லவே மாட்டீங்களா? இந்த நாடு இப்போயுமே இப்படி தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சில பேர் மாறி இருக்காங்களே தவிர பல பேர் இன்னும் மாறாமல் அப்படி தான் இருக்காங்க. அந்த கமெண்ட் பார்க்கும்போது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க, 6 வருஷமாக ஒன்றாந்துருக்காங்க. எப்படி இப்படிலாம் பண்ணுறதுக்கு முடியுதுன்னு தெரியல. ஒருத்தவங்களை பிடிக்கல அப்படின்னா லீகலாக 2 பேருக்கும் ஓகே வேண்டாம் அப்படின்ட்டு பிரியறது ஓகே ஓரளவுக்கு. அவங்க லைஃப் அவங்கவுங்க பார்த்துக்கிறது. அதை விட்டுட்டு ஒருத்தர் மேலே கோவம் நீ நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி இந்த மாதிரி ஆசிட் ஊற்றுறது, இல்லை அவங்களை ஏதாவது டார்ச்சர் பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப தப்பான ஒரு விஷயம் நினைக்கிறேன். பிடிக்கலன்னா 2 பேரும் பேசி பிரிஞ்சுறது எவ்வளோ பெஸ்ட்டான ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் பொண்ணுங்களை குறை சொல்கிறத நிறுத்துங்க. பொண்ணுங்க மேலே மட்டும் தப்பு இருக்காது, பசங்க மேலேயும் தான் தப்பு இருக்கும். அவங்க மேலே தான் அதிகமாக தப்பு இருக்குமே தவிர பொண்ணுங்க மேலே ஓரளவுக்கு தப்பு இருக்கலாம். அதுக்காக பொண்ணுங்க தப்பே பண்ண மாட்டாங்கன்னு நான் சொல்ல. பொண்ணுங்களும் தப்பு பண்ணுவாங்க, பசங்களும் தப்பு பண்ணுவாங்க. ஸோ 2 சைடு என்ன இருக்கோ அதை தான் பார்க்கணுமே தவிர எடுத்தோடனே அந்த பொண்ணு தான் தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறது ரொம்ப பெரிய தப்பு. இதில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா, இன்னும் அவரை அரெஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ தப்பு. அவங்க ஒய்ஃபே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, இன்னும் அவர் தேடிட்டு தான் இருக்காங்க. இன்னும் எங்கே இருக்கிறாருன்னு தெரியலையா. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பொண்ணுங்களே குறை சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. இப்போ நேற்று நடந்தது ஒரு 2 வயசு குழந்தையும் 3 வயசு குழந்தையும் ரேப் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் குழந்தைய தான் குறை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சில பேர் புரிஞ்சுங்க இருக்கிறாங்களே தவிர பல பேர் புரியாதவங்க தான் இங்கே சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஒருத்தர் பிடிக்கல, இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசி பிரிஞ்சிடலாம் அப்படின்ட்டு போகிறது பெஸ்ட்டாக, இல்லைன்னா அந்த மாதிரி ஆசிட் ஊற்றுறது, அடிக்கிறது, கோவத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுறது கரெக்டாக அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பிடிக்கலன்னா ஓகே, 2 பேரும் சமாதானமாக பிரிஞ்சிடுறது பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.